Atomberg Studio BLDC Fan. இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனர் சீலிங் ஃபேன். இது ஏன் டிசைனர் ஃபேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன்னா, ஏன்னா இதோட டிசைன் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. இன்டீரியருக்கு ஏற்றாப்புல இந்த டிசைன் வந்து பயங்கரமாக அடாப்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு 5 ஸ்டார் ரேட்டட் ஃபேன். அதனால உங்களுக்கு கரண்ட் பில்லும் நிறையவே சேரும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேன் வந்து BLDC டெக்னாலஜியில் தான் ரன் ஆகுது. ஒரு வருஷத்துக்கு நீங்கள் சாதாரண ஃபேன் யூஸ் பண்ணி எவ்வளோ கரண்ட் பில் வருதோ அதை விட இந்த ஃபேன் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 65% உங்களுக்கு கரண்ட் பில் சேவ் ஆகும். இந்த ஃபேனை நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணுறது எல்லாமே இந்த ரிமோட்டை வச்சு உங்களால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த ரிமோட்டை வச்சு உங்களோட ஃபேனை ஃபுல்லாகவே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இந்த ரிமோட்டை வச்சு உங்களால் டைமர் செட் பண்ணிக்க முடியும். அதில் வந்து சின்ன சின்ன LEDs கொடுத்துருக்காங்க. அந்த LEDஸையும் இந்த ரிமோட்டை வச்சு உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஸ்லீப் மோட்லாம் இருக்குது. ஸ்லீப் மோட் கூட நீங்கள் செட் பண்ணி வச்சுக்க முடியும். இதில் 1 to 5 வரைக்கும் உங்களால் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்க முடியும். அது மட்டும் இல்லை, எனக்கு 5க்கு மேலே இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் P அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். அந்த பூஸ்ட் பட்டன், அந்த பூஸ்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 5க்கு மேலவே உங்களால் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஆன் ஆஃப் கூட இந்த ரிமோட்டை வச்சு உங்களால் ஃபுல்லாகவே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இந்த 1 to 5 வரைக்கும் நீங்கள் ஸ்பீட் செட் பண்ணும்போது அதில் இருக்க LED இண்டிகேட்டர் வந்து ஸ்பீடு இப்போதைக்கு எந்த ஸ்பீடில் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத அது இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால நீங்கள் கன்ஃபியூஷனே பட தேவையில்லை, உங்கள் ஃபேன் ஃபுல் ஸ்பீடில் இருக்கா இல்லை லோ ஸ்பீடில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் இன்வெர்டர்லாம் உங்கள் ஃபேனை ரன் பண்ணுறீங்கன்னா சாதாரண ஃபேன் எவ்வளோ ரன் ஆகுமோ அதை விட 3 times எக்ஸ்ட்ரா இந்த ஃபேன் உங்களுக்கு ரன் ஆகும். இன்வெர்டரில் இந்த ஃபேன் லோ வால்டேஜில் கூட கன்சிஸ்டண்ட்டாக ரன் ஆகும். அதை விட ரொம்ப முக்கியமானது, இந்த ஃபேனை நீங்கள் ஈஸியாகவே க்ளீன் பண்ணிக்க முடியும். க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இந்த ஃபேன் வந்து நிறைய கலர் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. உங்கள் இன்டீரியருக்கு ஏற்றாப்புல நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். மார்பிள் ஒயிட் கலரில் அவைலபிளாக இருக்குது, எர்த் ப்ரௌன் கலர் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் பிளாக் சைன் கிரே கலர்லையும் இருக்குது, ஈகன் ப்ளூ இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஒயிட் கலர் இருக்குது, டீக்வுட் கலருமே இது உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. உங்கள் இன்டீரியருக்கு ஏற்றாப்புல என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் ஈஸியாகவே சூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் 1200 mm பிளேடு சைஸுமே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேனை இன்ஸ்டாலேஷன்லேருந்து மெயின்டெனன்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப ஈஸி தான். அதனால தான் க்ளீன் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸின்னு சொன்னேன். பிராண்ட்ஸு இந்த Atomberg சைட்லேருந்து 2+1 year உங்களுக்கு வாரண்ட்டி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சர்வீஸ் நெட்வொர்க் இந்தியா ஃபுல்லாகவே உங்களுக்கு இருக்குது. அதனால் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு கூட எந்த கவலையும் இருக்காது. இந்த சம்மருக்கு உங்களுக்கு ஹோமுக்கு ஏற்றாப்புல ஓரளவுக்கு நல்ல டிசைனர் ஃபேன் வேணும்னா நீங்கள் இந்த Atomberg ஸ்டூடியோ பிளஸ் தாராளமாக செலக்ட் பண்ணலாம். ஏன்னா இதோட டிசைன் வந்து உங்கள் இன்டீரியர் ஏற்றாலும் நல்லாவே அடாப்ட் ஆகும். பார்க்கறதுக்குமே ஓரளவுக்கு நல்ல லக்ஸரியான ஒரு ஃபீல் தான் தருது. ஒரு டிசைனர் ஃபேன், அதுவும் ரிமோட் கண்ட்ரோலாக பண்ணிக்கக்கூடிய ஒரு ஃபேன் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் Atomberg ஸ்டூடியோ பிளஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.